ஒரு மரியாதைக்கு என்ன வாயை திறந்து வான்னு கூப்பிட்டா என்ன வாயில இருக்கிற அந்த ஊத்தப்பல்ல உதிர்ந்தா போகும். மரியாதை வேணும்னா மரியாதை கொடுக்கற மாதிரி நடந்துக்கணும். மானங்கிட்ட பயலுக்கெல்லாம் மரியாதை கிடையாது. ஏதோ ஒண்ணு குறைச்சா நான் அதை கண்டுக்கிறதே கிடையாது. நான் வந்தது என் பிள்ளைய வாழ்த்திட்டு என் பிள்ளையோட வீட்டுக்காரைய ஆசீர்வாதம் பண்ணிட்டு போலாம் தான் வந்தேன். இளைய வளர்ந்தவனே முத்துப்பாண்டி, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். என்னில இது ஆசீர்வாதம் பண்ணுதேன்னு சொல்லுதே, யாரும் ஆசீர்வாதம் வாங்குற மாதிரியே தெரியல. போ, பரவாயில்ல, போ. நீ எதுக்குல போய் காலில் விழுந்துட்டு? இல்ல, அவ ஏன் காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்கினா உனக்கு என்னல எரியுது? அவ 3 மாசத்துக்கு குனிஞ்சு நிமிரக்கூடாதுன்ட்டு என் பொண்டாட்டி இந்த வீட்டு டாக்டரு, எங்க குடும்ப டாக்டரு பரணி சொல்லியிருக்கு. இல்லை, நீ எதுக்குல வெயில்ல நிக்க? நீ வேலை அந்த பக்கம். அந்த ஆள் காத்து கூட மேல படக்கூடாது. வா அந்த பக்கம். ஓ சரி, இருக்கட்டும் இருக்கட்டும். 3 மாசமா 3 நாள்ல அந்த கர்ப்பத்தை கலைக்கல போறேன். என் குடும்பத்தோட வாரிசு உன் வயத்துல பிறக்க கூடாதுலா, அதுக்காகத்தானே நான் இங்க வந்ததே. இசக்கி, ஆமாமா, ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும். குனியெல்லாம் கூடாது. மா, என்னம்மா இது? காலங்காலத்துல இவரை கூட்டிட்டு வந்து கூத்தடிச்சிட்டு இருக்க. எலா பரணி, அவ என்ன கூப்பிடல, நானா தான் கூட வந்தேன். சரி, அதெல்லாம் போகட்டும். நீ உன் பேக் எல்லாத்தையும் எடுத்துட்டு வா, கிளம்புவோம் வா. கிளம்பணுமா? எங்க? எலா, நீ எசக்கிய பார்க்கணும்னு வந்த, பார்த்தாச்சு, குணப்படுத்திட்ட. இதுக்கு மேல உனக்கு என்ன இங்க வேலை? இங்கிருந்தா எப்படி அமெரிக்கா போக முடியும்? என்ன என்ன இந்த வெறும் பையன் தான் ஒண்ணு விடுவானா? பரவாயில்லையே, உனக்கு முன்னாடியும் ஒண்ணு கலைஞ்சு போயிடுச்சு. அதுக்கு காரணம் உன் அப்ப ஆடுன ஆட்டன்னு சொல்லலாமா? எனக்கு ரொம்ப பயமா இருக்குண்ணே. இல்ல பாண்டே, இங்க ஒரு கொலை விழறதுக்கு முன்னாடி உன் அப்பனை முதல்ல கிளம்பி போச்சொல்ல. இல்ல, நான் நடைமுறையத்தானே சொன்னேன். இந்த பாருங்களே, தடவை உண்டாயிருக்குங்கிற சந்தோஷத்துல வாவரா ஆடக்கூடாது. எப்போ என்ன நடக்குன்னு யாருக்கு தெரியும்? மச்சான், நீ உள்ள போ மச்சான், நான் பேசிக்கிறது. மச்சான் சொல்லுதா இல்ல, உள்ள போ மச்சான். ஏங்க, உங்க விளங்காத வாய் வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டீங்களா? உங்க ஆசீர்வாதமும் வேண்டாம், இந்த அபசகுண பேச்சும் வேண்டாம். தயவு செஞ்சு போயிருங்க. ஐயா பாத்தியாலே? ஆமாங்க ஐயா, அம்மாவும் இத பத்தி பேச மாட்டாவல்ல. உண்மையை சொன்னா 50 பேருக்கும் கசக்கத்தான் செய்யும். சரி, நீ வாழ போய் நம்ம வேலையை பார்ப்போம். இசக்கி, வெறும் வயித்தோட ரொம்ப நேரம் இருக்க கூடாது. டீ இந்த பாலையாவது குடி. எனக்கு வேணாக்கா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இல்லை, இப்ப நீ எதுக்கு நீ தேவையில்லாம பயப்படுத? அந்த ஆள் நல்லது சொன்னாதான் நம்ம பயப்படணும். அந்த ஆள் கெட்டது தானே சொல்லியிருக்கான், அப்ப நல்லதுதான் நடக்க. நீ ஒன்னும் அழாம அந்த பாலை வாங்கி குடியில. இல்ல இசக்கி, நேத்து முழுக்க வாந்தி எடுத்து சுருண்டு கிடக்க, இன்னைக்கு அழுதுகிட்டே கிடந்தா என்னடி ஆகும்? இவ்வளவு எதுக்கத்தான் ஏசுறீங்க? உண்டா இருக்கான்னு தெரிஞ்சு இன்னும் 2 நாள் கூட முழுசா ஆகல. அதுக்குள்ள இப்படி வந்து சொல்லிட்டு போனா பயமா இருக்காதா? மா, இல்ல உன்னைய சொல்லணும். நீ என்னத்துக்குமா அந்த விஷத்தை கூட கூட்டியாந்த? அண்ணா,
நாங்க முதல்ல பைக்ல தானே கிளம்பினோம். அவர் தான் குடும்பமா போய் கார்ல பாப்போம்னு சொல்லிட்டு கூடவே வந்துட்டாரு. அதுக்கு எதுக்கு அம்மைய வைர? விளங்க வேணாம எவனுக்கும் கேடு வருது, இவனுக்கு ஒரு கேடு வர மாட்டேங்க. பேதியில போவான். நார வாயில என்னெல்லாம் பேசிட்டு போயிட்டான். கேட்டி இசக்கி, என் தங்கம்ல அந்த மனுஷன் என்ன வேணாலும் சொல்லட்டும். உண்டாகி இருக்கிறப்ப நல்லதையே நினைக்கணும், நல்லதையே பேசணும். நீ என்னத்துக்கிட்டி அதையே நினைச்சுக்கிட்டு இருக்க? வயித்துல ஒரு குழந்தை உன்னையே நம்பிக்கிட்டு இருக்குல்ல, அத மறந்துடாதட்டி. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. திரும்ப திரும்ப மாமா சொன்ன வார்த்தை மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. மா, அந்த ஆளு போய் தானே சொல்றாரு. பாண்டியன உனக்கு மூத்த பையன் தானே, 3வது பிள்ளை இல்ல. இல்ல சோபலா, இருக்கிற நிமிஷம் நீ வேற ஏம்ல உசுர வாங்குற. வாய மூடல. எட்டி அசைக்கு, வயிற்றுல புள்ளைய வச்சுக்கிட்டு இப்படி அழக்கூடாதுரி. அது உனக்கும் நல்லது இல்ல, நம்ம புள்ளைக்கும் நல்லது இல்லடி. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மாமா. நான் எப்படி அழாம இருக்க முடியும்? ஏசக்கி, அம்மாவுக்கு முத்துப்பாண்டி 3வது குழந்தையாவே இருக்கட்டும், அத்தைக்கு சண்முகம் 2வது குழந்தையாவே இருக்கட்டும். ஏன் அப்படி முதல் குழந்தை தவறி போச்சுன்னு யோசிச்சியா? என்னடி சொல்லுத? அப்ப சயின்ஸ் முன்னேறாத காலம்டி. பிரசவத்தையே கிராமத்துல எல்லாம் மறுத்து வச்சுதான் பாப்பாங்க. ஆனா இப்ப அப்படியா? குழந்தை உருவான முதல் நாள்ல இருந்து என்னென்ன செய்யணும், தாயை எப்படி பாத்துக்கணும்னு கவர்மெண்ட் பெரிய அஜெண்டாவே கொடுத்திருக்கு. சயின்ஸ் ரொம்ப தூரம் முன்னேறிடுச்சுடி.